பழந்தமிழகத்தில் கலைகள் செழித்தோங்கி இருந்திருக்கின்றன. குறிப்பாக இசைக்கலையும் ஆடற்கலையும் மக்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து இருந்திருக்கின்றன. இயற்கையோடு இயந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். நாகரிகத்தின் உச்சத்திலே அவர்கள் வாழ்க்கை முறை அமைந்திருந்திருக்கின்றது. ஆனால் என்ன காரணமும் தெரியவில்லை. 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு 5 நூற்றாண்டு காலம் இந்த வாழ்க்கை முறை என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை. நம்முடைய சமயமும் கலைகளும் நாகரிகமும் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டன. இந்த இருண்ட காலம் என்றே ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இந்த நிலையிலே 7ஆம் நூற்றாண்டிலே ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. ஆம், நம்முடைய தேவாரக்காரர்களான ஞானசம்பந்தரும் அப்பரும் சுந்தரரும் தோன்றினார்கள். அந்த காலகட்டத்திலே 12 ஆழ்வார்களும் தோன்றினார்கள். இவர்கள் இசையை கையில் எடுத்துக்கொண்டார்கள். சொல்லுவார்களா, ரீச்சிங் தி அன்ரீச்சபிள் என்று. இப்படி இவர்கள் இசைக்கலையை ஒரு மிகப்பெரிய வாகனமாக கொண்டு தலங்கள் தோறும் சென்று இறைவனை பாடினார்கள். இந்த இசைக்கலை மூலமாக இவர்கள் பரப்பிய அந்த பக்தியானது எளிதில் சென்று அடைந்தது, மக்களை சென்று அடைந்தது. இவர் சொன்னார்கள், இறைவன் முன் அனைவரும் சமம். இறைவன் எல்லோரையும் சமமாகத்தான் பார்க்கின்றான். அவன் எதிர்பார்ப்பது பக்தி உள்ளத்தை மட்டுமே என்றெல்லாம் மக்களிடம் எடுத்து சொன்னார்கள். இந்த பாடல்கள் எளிதாக மக்களை சென்றடைந்தன. மீண்டும் ஒரு புத்துணர்வு தோன்றியது. இந்த புத்துணர்வை என்ன சொன்னார்கள்? பக்தி இயக்கம் என்று சொன்னார்கள். பக்தி மூமெண்ட் என்றே இது வர்ணிக்கப்பட்டது. இவர்கள் தலங்கள் தோறும் சென்று பாடி தலங்கள் தோறும் இருக்கின்ற அந்த மக்களை எல்லாம் அந்த பக்தி வழியிலே அவர்கள் செலுத்தினார்கள். இந்த பக்தி அலையானது, தமிழகத்தில் தோன்றிய இந்த பக்தி அலையானது இந்தியா முழுவதும் வலம் வந்து என்றால் ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், இந்த பக்தி இயக்கத்திற்கு மூல காரணமாக அமைந்தது தமிழகம்தான். கர்நாடகத்திலே ஹரிதாசர்கள், மகாராஷ்டிரத்திலே ஞானதேவர், துக்காராம், ஏகநாதர், சமர்த்தர், குஜராத்திலே ரொம்ப அழகாக நமக்கு தெரியும் நரசி மேத்தா, ராஜஸ்தானத்திலே மீரா, பஞ்சாபிலே குருநானக், உத்தரப்பிரதேசத்திலே கபீர்தாசர், ராமானந்தர், துளசிதாசர், சூர்தாஸ் போன்றோர், ஒரிசா அசாமிலே ஜெயதேவர், சங்கரதேவர், வங்காளத்தில் சைத்தன்யர். இப்படி ஏராளமானவர்கள் தோன்றி அற்புதமான இசை பாடல்களை கொடுத்தார்கள். இவர்கள் பக்தியாக பாடி அந்த பாடல் மக்களை எளிதாக சென்றடைந்தன. இவர்கள் எல்லோரும் எல்லாரிடமும் சென்று மக்களோடு மக்களாக நின்று அவர்கள் பாடினார்கள். மக்களிடம் அந்த இசையானது சென்றடைந்தது. அந்த இசை மூலமாக பக்தி சென்றடைந்தது. இதில் சைத்தன்யர் இதில் ஆடற்கலையும் சற்றே ஆடற்கலை கலந்த கூறியும் அந்த இசையிலே இந்த பக்தி மார்க்கத்திலே இணைத்தார். இன்றைய பஜனை சம்பிரதாயம் உள்ளிட்ட ஏராளமான முறைகளிலே இவர்கள் இசை மூலமாகவே பக்தியை பரப்பினார்கள். இவர்களோடு இல்லை, இவர்களுக்கு பிறகும் ஏராளமான அருளாளர்கள் தோன்றினார்கள், பாடினார்கள். இன்னும் எத்தனை 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 முறைகள் முடியுமோ அத்தனை முறைகளை பாடி மகிழ்ந்தார்கள். மக்களை அவை எழுதி சென்றடைந்தன. ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது மக்களிடையே. இந்த இந்தியா முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது. இந்த புத்துணர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர்கள் நம்முடைய ஆழ்வார்களும் நாயன்மாரும் என்பதில் நமக்கு மிக பெருமை. இந்திய பக்தி இயக்கத்திற்கு, இந்திய பக்தி மூமெண்ட்டிற்கு வித்திட்டவர்கள் நம்மவர்கள். தமிழகம்தான் இந்த பக்தி இயக்கத்திற்கு தொடக்க புள்ளியாக இருந்திருக்கிறது என்பதில் நமக்கு மிகுந்த பெருமை உண்டு.